கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் லூக்கா 7:13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. லூக்கா 7:13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தாய் அவங்க மகனை இழந்துட்டாங்க. அதை ஏசுப்பா பார்த்து அந்த மகனோட தாயை பார்த்து அழாதுன்னு சொல்கிறார். ஆமேன். அவங்க பையன் இறந்து போயிட்டாரு. இதுக்கு மேலே அவங்க லைஃப்பில் சந்தோஷன்றது இல்லை. அவங்க நம்பிக்கை எல்லாமே அவங்க பையன் மேலே தான் இருந்துச்சு. அவர் இறந்து போனோன்னா அவங்களால தாங்க முடியல. ஏசப்பா சொல்கிறார் அவங்கள பார்த்து, அழாத மகளே, நீங்கள் இப்போ கூட அழுதுட்ருக்கீங்களே ஏதோ ஒரு காரியத்துக்காக. மரித்து போன சூழ்நிலை அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இனி அந்த காரியம் ஒன்றுமே ஆகாதுன்னு நினச்சிட்டிங்களே. ஏசப்பா சொல்கிறாரு அழாத அப்படின்னு சொல்லி அந்த மகனை உயிரோடு எழுப்பினார். ஆமேன். பாடையை தொட்டார், அந்த மகன் உயிரோடு எழுந்தான். அவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய அற்புதம் ஏசப்பா செஞ்சார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் செய்வார். மரித்து போன சூழ்நிலையா, மரித்து போன நிலைமையில் இருக்கா அந்த காரியம், அவ்வளோதான், இனி ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? முடிஞ்சிடுச்சு எல்லாம். ஏசப்பா சொல்கிறார் அதில் ஒரு அற்புதம் செய்வேன், நான் உயிர்ப்பிப்பேன், நான் உயிரோடு எழுப்புவேன், நடக்கவே முடியாதுன்னு சொன்ன காரியத்தை நான் நடத்துவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. அழுதுட்ருக்கீங்களே, யாருக்கும் தெரியாமல் அழுகுறீங்க, உங்கள் மனசுலே வைத்து அழுதுட்ருக்கீங்க. ஏசப்பா சொல்கிறார் அழாத, நான் உயிர்ப்பிக்க போகிறேன், நான் அற்புத அவசியம் செய்ய போகிறேன், கலங்காதேன்னு சொல்கிறாரு. விசுவாசமாக இருங்க. ஏசப்பா உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து உங்களை ஆசீர்வதித்து ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்துவார். ஆமேன்.